இப்போ உங்களையும் மாரி செல்வராஜ் வந்து சாதிய படங்கள் தான் எடுக்கிறான்னு ஒரு லேபிள் பண்ணுறாங்க. யார் தப்பு செய்கிறாங்களோ அதை விட தப்புக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பேசுகிறவங்களே தப்பான ஆளாக மாற்றுறது அப்படின்றது புதுசு இல்லை. ஒரு குடிமகனா 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? பெரிய ஒரு வெற்றிடம், ஒரு பெரிய பிரச்சனைகள் தான் தொடர்ந்து இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து வருகிற ஆட்சியாளர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். தேர்தல் அரசியலில் நீளம் எப்போது ஈடுபடும்? தேர்தல் அரசியல் நோக்கி நகரணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை விசிக்கு ரொம்ப நாளாக வச்சுருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் அப்படி நாங்கள் வைக்கல அப்படிங்கிற கருத்து சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்தில் நிச்சயமாக பங்கு தேவை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும். ஒரு அரசியல் தலைவராக விஜயோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? சரியான இன்னும் திட்டமிடலோடு கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தலைவராக ஒருவராக அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டு அவருடைய தொடர் செயல்பாடுகள் இன்னும் அந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல, தான் அறிஞ்சிக்கிறதுல இன்னும் முனைப்போடு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போ உங்களையும் மாரி செல்வராஜ் சாதிய படங்கள் தான் எடுக்கிறான்னு ஒரு லேபிள் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுது தெரியலையே. சம்டைம்ஸ் நமக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இருக்குது, இவங்க சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு தோணும். பட் ஆனால் அந்த மாதிரி சமூகத்துலேருந்து தானே நம்ம வந்திருக்கிறோம். யார் தப்பு செய்கிறாங்களோ அதை விட தப்புக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பேசுகிறவங்களே தப்பான ஆளாக மாற்றுறது அப்படின்றது புதுசு இல்லை. சினிமாவில் தான் இதை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்லேயே இது பார்த்துட்டோம் நம்ம. அதனால் அதை பற்றி பெரிய கவலையெல்லாம் எனக்கு இல்லை. நம்ம எடுக்கிற படம் என்ன, அதோட நோக்கம் என்ன நமக்கு தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும். அது சில பேர் அதை தவறாக பேசிகிட்டு இருக்காங்க. அது சில பேரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த 10 வருஷத்தில் நம்ம படம் எடுக்க ஆரம்பித்தோடனே நிறைய பேர் ஆரம்பத்தில் விமர்சனம் செஞ்சாங்க. அதை செஞ்சவங்களாம் இப்போ பாராட்டுற இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ எல்லாரும் என்னென்னா ஓகே இவங்க நல்ல படம் எடுக்கிறாங்க, இதை அக்செப்ட் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காங்க. மாறும் ஆக்சுவலி. சில பேர் என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமாக கூட திட்டிருக்காங்க. ஆனால் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நான் அப்போ தப்பாக பேசினேன், இப்போ நான் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னாங்க. ஏன்னா நான் யார்கிட்டையும் போய்ட்டு நீங்கள் ஏன் தப்பாக பேசுன்னு நான் இப்போ வரைக்கும் கேட்கல. அவங்க தப்பாக பேசுனவங்கள எதிர்த்து என்னுடைய வலைதளங்கள்லையோ இல்லை எதுவுமே நான் எழுதுனதும் இல்லை. அவங்கள நான் எந்த மோசமாக விமர்சித்ததும் கிடையாது. சரி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஏதாவது வந்தால் கூட நான் பார்த்துட்டு சரி ஓகே பேசுகிறேன்னு விட்டுருவேன். ஆனால் அதே பேசுகிற நபர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசியிருப்பாரு, இப்போ ஆனால் பாராட்டுறாரு. எனக்கு அதுவும் நல்ல மாற்றமாக தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி. ஓகே, மாரி செல்வராஜனோட வளர்ச்சியை பார்க்கும்போது எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் பேக் டு பேக் அவனோட திரைப்படங்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணது, அந்த வணிக ரீதியாகவும் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினது. அதே நேரத்தில் ஒரு கலைஞன் கலை நேர்த்தியோட தன்னோட கலை இருப்பை தக்க வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. மாரி செல்வராஜ் இன்னும் பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய திறனுடையவர். அவருடைய படைப்புகளை நம்ம பார்க்குறப்போ அதில் பெரிய நம்பிக்கையும் ஒரு அசாத்திய துணிச்சலும் இருக்குது. அது அவருடைய படைப்புகளை தொடர்ந்து அதை நிகழ்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. நிச்சயமாக இன்றைக்கி மாரி செல்வராஜ் படங்களுக்கு மக்களுடைய ஆதரவு நிறைய இருக்குது. அண்டு நாங்கள் பைசன் பண்ணுறப்போ வணிக ரீதியாகவும் அப்புறம் இங்கே இருக்கிற வணிக சந்தையிலையும் பைசன் பெரிய அளவில் ஒரு போட்டி நடந்தது அந்த படத்தை பெறுறதுக்கு. அதுவே ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். குறிப்பாக வலைதள ஓடிடி நிறுவனம் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், அண்டு எனி டிஸ்ட்ரிபியூஷன் லைக் இது எஃப்எம்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை கர்நாடகா அண்டு ஆந்திரா, இது ஹிந்தி எல்லா பகுதிகளிலும் ஒரு போட்டி இருந்தது. இந்த படம் வாங்குவதற்கு ஒரு முனைப்பு இருந்தது. அண்டு திரையரங்குகளையும் பெருவாரியான மக்கள் உள்ளே வந்தாங்க. ஏன்னா ஒரு 3 நாளில் இந்த படம் அதை பேசுது இதை பேசுது அப்படின்னு ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்த டைமில் மக்கள் உள்ளே வரல. நாங்களும் ரொம்ப பயந்தோம். ஆனால் அந்த 3 நாட்களில் ஒரு பெருவாரியான மக்கள் ஆதரவு தந்து அந்த படத்தை அப்படி ஹோல்ட் பண்ணி அதன் பிறகு நிறைய அளவில் மக்கள் உள்ளே பைசன் ஒரு வெற்றி படமாக மாற்றினாங்க, வணிக ரீதியாகவும் வெற்றி படமாக மாற்றினாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ வெறுமனே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படத்துக்கெல்லாம் க்ரௌடு அது அப்படிலாம் ஒன்று இருந்ததில்ல, அது எல்லாம் பிரேக் பண்ணி ஆயிடுச்சு. இந்த 10-15 ஆண்டுகளில் எல்லாமே உடஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸ்கில்டாக ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லையா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது நீ எதை பற்றினாலும் பேசலாம், யாரை பற்றினாலும் பேசலாம் அப்படின்ற ஒரு ஓப்பனஸ் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. நாட் ஒன்லி இப்போ நான் பேசுகிற சமூக இந்த மாதிரியான பிரச்சனைகள் சார்ந்த திரைப்படங்கள் மட்டும் இல்லை,
இப்போது நமக்கு எதிராக எடுக்கிற திரைப்படங்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லை எதிர்கருத்து வச்சுருக்க திரைப்படங்கள் கூட இருக்குது. அண்டு இப்போது ப்ரொபகண்டா சினிமாக்கள் கூட நிறைய வர ஆரம்பிச்சிது இந்திய அளவில். இப்போ என்னென்னா அதோட குவாலிட்டி, ஸோ அதோட கதை நேர்த்தி, சொல்கிற முறை இது ரொம்ப முக்கியமாக மாறி இருக்கு. அப்படி முக்கியமாக மாறுறப்போ நான் என்ன இந்த டூலில் இந்த சினிமாவை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்னா, எனக்கு தேவையான ஒரு சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு இடமா திரைப்படங்களை பார்க்குறோம். ஸோ அந்த திரைப்படங்கள் பார்க்குறப்போ, அப்படி படம் எடுக்கிறப்போ மற்ற திரைப்படங்களை காட்டிலும் எங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு வணிக சந்தையில் ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. ஓடிடி நிறுவனங்களில் நல்ல மதிப்பு இருக்குது. அவங்க எங்களை அணுகிறதும், எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதும், இப்போ அப்ளாஸ் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் எங்கள் நிறுவனத்தோடு சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு விருப்பம் காட்டுறது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை கொடுத்துருக்கு. அதனால் எங்களுக்கு பின்னாடி வர நிறைய பேர் இந்த மாதிரியான சமூக கருத்தில் திரைப்படங்களை எடுக்கிறதுல ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. அதனால் நம்ம இதை பற்றி பயப்பட வேணாம்னு எனக்கு தோணுது. அவருடைய படங்கள் உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த படம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? மிகவும் பிடித்த படம்னா எனக்கு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும். இப்போ பைசன் அதோட தளத்தில் வேறோன்னா எனக்கு பிடிச்சது, வாழை ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சது, கர்ணனில் எனக்கு அந்த இன்ட்ரமிஷன் சீக்வன்ஸ் எனக்கு பயங்கரமாக பிடிச்சது, சின்ன பையன். ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு பிடிச்ச திரைப்படங்கள் தான். ஒருவேளை அவருடைய படங்களில் பார்ட் 2 ஏதாவது ஒன்று எடுக்கலன்னா உங்களோட ஆப்ஷன் எதுவும் இருக்கும்? பார்ட் 2 அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லையாடா? அவர் சும்மா யோசிச்சு இப்போ சொல்லுங்க. அவருக்கு ஐடியா வந்திருக்காது, நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கு தெரியல. எனக்கு அப்படி இருந்தது. அவன் வாழை ஒரு சீக்வலாக எடுக்க போகிறேன்னு சொன்னான். எனக்கு அது ரொம்ப நல்ல ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. இப்போ வாழை சீக்வல்னா ஒரு சின்ன பையனை கதை எடுத்திருக்கான், இதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பெரியவனானா அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி மாறி ஒரு முறை என்கிட்ட சொன்னான். எனக்கு அது மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மற்ற திரைப்படங்களில் காட்டிலும் இப்போ வாழை உலகத்திலேருந்து வேற ஒரு உலகத்துக்கு அவன் எப்படி போகிறான், அந்த மனிதர்கள் எப்படி காட்ட போகிறான் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. அது எத்தனை சீக்வல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவன், எழுதி வச்சுருக்கான் நிறைய. அவன் சினிமா படம் பண்ணி ஜெயிச்சது வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு குடிமகனா 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? மக்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்கிறவர்கள் திருப்பி சரியாக தங்களை திட்டமிட்டு ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களாக வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் நினைக்கிறேன். மக்களுக்கு யார் இன்னும் சரியான ஒரு ஆட்சியை தருவாங்க அப்படின்றவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் இப்போ அரசியல் தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரவங்க என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், வெறும் ஓட்டு பாலிடிக்ஸ், அதாவது என்னென்னா வாக்கு அரசியலை மையப்படுத்தி மட்டுமே இன்றைக்கி எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல. அது இல்லாமல் வாக்கு அரசியல் முக்கியம்தான். அதே நேரத்தில் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, இந்த பிரிவினைகள், அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இல்லை கிடைக்கப்பெறாத திட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்துகிற ஆட்சியாளர்களோடு அந்த ஆட்சியாளர் கரெக்டாக நியமித்து என்னெல்லாம் லேக் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஆட்சி தேவைப்படுது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, வர ஆட்சி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் ஏதோ குறைந்தபட்சம் சில வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் பெரிய ஒரு வெற்றிடம், ஒரு பெரிய பிரச்சனைகள் தான் தொடர்ந்து இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து வருகிற ஆட்சியாளர்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே தான் இருக்குது. இதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் விருப்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் யாரை விரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது என்னென்னா ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அப்படி விரும்பாமல் இருந்தால் ஒரு புதிய ஆட்சி அமைக்கத்தான வாய்ப்பு இருக்காதுல்ல. இல்லை ஏற்கனவே நடந்த ஆட்சியும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லைல்ல. அப்போ மக்கள் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை வச்சுருக்காங்களா, அந்த நம்பிக்கை என்னன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆட்சியாளர்கள் இன்னும் சரியாக செயல்படணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேர்தல் அரசியலில் நீலம் எப்போது ஈடுபடும்? ஆல்ரெடி நாங்கள் இயக்க அரசியலில் தான் இருக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், இப்போ என்னென்னா இந்த ஆண்டுகள்லேயே நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. எல்லா அட்ராசிட்டிஸ்லும் கூடுமான வரைக்கும் நீலம் பண்பாட்டு மையம் தோழர்கள் நேராக போயிட்டு அதில் இறங்கியிருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய பேருக்கு தேவையான சட்ட உதவியை செஞ்சுருக்கோம். தொடர்ந்து இயக்க வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதாவது அரசியல் கல ரீதியான பிரச்சனைகளையும் செஞ்சிட்ருக்கோம், கலை பண்பாட்டு ரீதியான வேலைகளும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். இது இன்னும் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு நிச்சயமாக தேர்தல் அரசியல் நோக்கி நகரணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது. ஆனால் அதுக்கான செயல் திட்டங்கள், அதுக்கான முன்னேற்பாடு வேலைகள் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு தான் அந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறேன். அது எப்போன்னெலாம் எனக்கு தெரியாது, அது என்னவா மாறும்னுலாம் தெரியாது. ஆனால் எங்களுடைய இந்த இயக்க வேலை அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ சமீப காலங்களில் இப்போ நீலம் சோசியல் மூலமாக நாங்கள் இப்போது
இவங்க துப்புரவு தொழிலாளர்கள் வேலை செஞ்சாங்க, தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிறாங்களே. ஸோ தூய்மை பணியாளர்களுடைய அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம பெரிய அளவுக்கு வந்து ஆதரவு கொடுத்தோம். அது ஒரு பெரிய மக்களுக்கு தெரிகிற அளவுக்கான ஒரு ஃபோக்கஸை வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி எங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ நாங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை வந்து விசிக வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்துச்சு. ஆனால் இந்த தேர்தலில் அப்படி இதை நாங்கள் வைக்கல அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி என்ன கருத்தா? ஆட்சி அதிகாரத்தில் நிச்சயமாக பங்கு தேவை. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் நம்ம கோரிக்கை வைக்கிறது ரொம்ப நியாயமானதாக நான் வந்து பார்க்குறேன். அது நிச்சயமாக அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு தான் திரும்ப அவங்க வைப்பாங்கன்னு நான் விரும்புகிறேன். ஓகே. ஒரு அரசியல் தலைவராக விஜயோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் தலைவராக விஜயோட செயல்பாடுகள் வந்து அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் இப்போவே நம்ம வந்து அவரை வெறுத்து ஒதுக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. அவருக்கு சரியான இன்னும் திட்டமிடலோடு கூடிய ஒரு அமைப்பு அவருக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களை சந்திக்கிறது, மக்கள்கிட்ட பேசுகிறது, மக்களோட சேர்ந்து பணி செய்கிறது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்ததுக்கு பிறகு இன்னும் தன்னை வந்து பலப்படுத்திக்கிற, தன்னுடைய தளங்களை விரிவுபடுத்தி இன்னும் மக்களை நேரடியாக களத்தில் போய்ட்டு நின்று பேசுகிற ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வாய்ஸை விட மக்களுடைய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர்களோட நேரடியாக பேசுகிறப்போ அவங்களுக்கு என்ன வேணுன்றது தெரிஞ்சுக்கிறதில்ல, அவங்களோட விருப்பங்கள் நிறைவேற்றுறதில்ல. நம்ம இன்னும் மக்கள்கிட்ட நெருக்கமாக ஆகணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்டு அவருடைய நோக்கம் நிச்சயமாக நல்லதாக இருக்குது, மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே மக்களுக்கு நல்ல பணி செய்யணும் தான் வராங்க. ஸோ அந்த பணியை அவர் சொன்ன மாதிரி அம்பேத்கர் அண்டு பெரியாருடைய கருத்தின் அடிப்படையில் செய்கிறதா அவர் சொல்கிறாரு. ஆனால் சில செயல்பாடுகள் அப்படி எனக்கு தெரியல. பட் ஆனால் அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை கட்டுப்பாடுகள் இருக்கலாம், நிபந்தனைகள் இருக்கலாம். அந்த நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் சரியானதா அப்படின்றத அவர் இன்னும் கவனத்தில் எடுத்து செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேட்க வந்து எங்கே சொல்லிட்டீங்க, கொள்கை தலைவராக ஒருவராக அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டது இல்லை, அது ரொம்ப முக்கியமான மூவாக நான் பார்க்குறேன். ஏன்னா மெயின்ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் வந்து அம்பேத்கர் புகைப்படத்தை காட்டி ஏற்கனவே சிரஞ்சீவி ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அப்போ கட்சி ஆரம்பிக்கிறப்போ வந்து பாபா அம்பேத்கரையும் இவரையும் காந்தியையும் வச்சு அவருடைய மேடைகளில் அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தார். பட் ஆனால் அதுக்கப்புறம் டைல்ட் ஆயிடுச்சு. அண்ட் அது மாதிரி தமிழக சூழலில் திரு விஜய் அவர்கள் கொள்கை தலைவராக பாபா அம்பேத்கர் ஃபோட்டோவையும் பெரியார் அவர்களுடைய ஃபோட்டோவையும் வச்சு ஆரம்பித்தது வந்து உண்மையிலே எனக்குமே ரொம்ப ஆர்வமாகவும் வியப்பாகவும் இருந்தது. பரவாயில்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவருடைய தொடர் செயல்பாடுகள் இன்னும் அந்த கொள்கை தலைவர்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல, தான் அறிஞ்சிக்கிறதுல இன்னும் முனைப்போடு இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்ததற்கு நன்றி.